தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பிராண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு புது விதமான பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Panasonic Eluga X1 இந்த மாடலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏஐ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் டிஸ்பிளே, நாச் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இந்த நாச் டிஸ்பிளே ரொம்பவே அற்புதமாக இருக்குது, ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி டிசைன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபோனை போட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது சில மொபைல்ஸில், ஆனால் இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் சிம் எஜெக்டர் பின், அப்புறம் வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சியில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலயமா தான் உங்களோட ஹெட்செட் இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பின்னை வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஏன்னா டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு இருக்குது. ஸோ இதோட சார்ஜிங் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5V 2A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அல்டிமேட் ஆகிரும். இதோட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஸ்பீடாக ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா X1 ப்ரோன்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ரோமில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. இதில் 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. X1 வந்து நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கனெக்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் மூலமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது X1 ப்ரோவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த 2 பிராண்டுக்கும், அது அந்த 2 மாடலுக்கும். ஃபோன் வந்து இப்போ ரீபூட் ஆகிடுச்சு. இப்போ இதில் செட்டிங்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.0 அப்டேட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8.0 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து லேட்டஸ்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.0 அப்டேட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான். கேமராவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகா பிக்சலும், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16+5 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டியூவல் கேமரா மொபைல் பேக்கில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக ஏஆர் எமோஜிஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் ஏஆர் எமோஜிஸ். ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோவோடு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் மோடு, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராவில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்தேன். கேமரா சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டில் நான் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் முடிஞ்சால். இல்லைனா என்னோடய வீடியோ கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேனோரமா ஷாட், ப்ரொஃபஷனல் மோட், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் மோடு கொடுத்துருக்காங்க, டைம் லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி நைட் மோட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடில் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நீங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நைட் மோட் மூலிமா எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸு, எமோஜிஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குரூப் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மூலயமா எடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் கூட நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு நாச் பிடிக்கும், நாச் பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு அந்த நாச் பிடிக்கலன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுலேயும் அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஸ்வைப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாச்சை வந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேணானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து நீங்கள் ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை நாட் ஸ்க்ரீன்லேயும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான்.
விவோ ஓப்போவில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கெஸ்சர் ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கெஸ்சர் மூலிமா உங்களுக்கான ஷார்ட்கட்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆன்சர் நீங்கள் காதில் எடுத்துகிட்டு போய் ஃபோனை வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே கால் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட்கட் பால்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் நீங்கள் எதாவது வச்சுக்கணும், இல்லை அந்த இடத்துல இந்த அந்த ஷார்ட்கட் பால்ஸில் எனக்கு வாட்ஸ்அப் தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதில் உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண பிறகு யூடியூப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும், இந்த ஷார்ட்கட் பால்ஸில் ஆட் பண்ணணும்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டியூவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே டைமில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியும் வச்சுக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குன்னு தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் ஆகுது, ஸ்பீடாகவும் இருக்குது. இதில் இருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் P60 ப்ராசஸர். ஸோ இது வந்து ரொம்பவே அட்வான்ஸான ப்ராசஸர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதில் இருக்க மீடியாடெக் ப்ராசஸர், அதாவது P60 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். இது எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா F7, F9 Pro, F9 இந்த மாடல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Realme 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராசஸர் கூட சொல்லலாம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா F9 Proவில் இந்த ப்ராசஸர் தான் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கொடுக்கல. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னு சொல்லலாம். தாராளமாக இந்த ஃபோனையும் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடையாது, ஆனால் IPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS டிஸ்பிளேலே அதுக்கான குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேட இந்த வீடியோவில் உங்களால் கண்டிப்பாக கிளியராக பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ப்ரீமியம் லுக்கும் இருக்குது. இந்த மொபைலில் இன்னொரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் டார்க் நைட்டில் இருந்தால் கூட, அதாவது ரொம்ப ஃபுல் இருட்டில் இருந்தால் கூட உங்களோட சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்க டாட்ஸை வச்சு ஓப்பன் ஆகும். அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்கின் டோனையும் அதை வந்து கேப்சர் பண்ணி அந்த ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி காமிச்சிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணேன். இதில் இருக்க ப்ராசஸர், கேமரா, அதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினச்சேன். இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 விற்குது. ஒருவேளை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பூர்விகா மொபைல் ஷோரூமில் வந்தீங்கன்னா இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22K நீங்கள் வாங்கலாம். இது ஒரு நல்ல ப்ராடக்ட். P60 ப்ராசஸர், அட்வான்ஸ் டெக்னாலஜி, AI டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ப்ரீமியம் லுக்கு பேக் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.